மின்சாரம் போல அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு முகமானது உங்களுக்குள்ள நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். இருந்தாலும் அது உங்களுக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே வைத்திருக்கக்கூடியது கிடையாது. இடத்திற்கு தகுந்தது போல் நீங்கள் மாறிக்கொள்வீர்கள். அதனால நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் அகங்காரங்கள் போல தெரியும். இருந்தாலும் அது உங்களுடைய இயல்பு கிடையாது. இதன் பின்னால் மிக ஆழமான காயங்கள் மறைந்திருக்கும். அதனால தான் சில இடங்களில் இப்படி நடந்து கொள்வீர்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீங்க. யாரெல்லாம் உங்களை அவமதித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கீழ் நோக்கி பேசினாங்களோ அவங்க இடத்துல எல்லாம் நீங்க இந்த மாதிரி செயல்களை நிச்சயமாக செய்வீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க சந்தித்த வேதனைகள் சாதாரணமானவையாக இருக்காது. உங்களை மறக்க முடியாத அளவுக்கு சில வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கும். அதனால தான் அதை வெளியில் காட்டாமல் இருக்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. வெளியில நீங்க எதையுமே கூற மாட்டீங்க. எல்லா விதமான மனவேதனைகள் உங்களை அவமானப்படுத்தியவங்களை கூட மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீங்க. எனக்கான காலம் வரட்டும், அதுவரை காத்து கொண்டிருப்பேன் என்பது போல நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்பீங்க. என்னை யாரும் பலவீனமாக பார்க்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். எண்ணம் உங்களுக்கு இருப்பதனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை உங்களால் காண முடியும். உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொள்ளக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இந்த வேதனைகள், நம்பிக்கை துரோகங்கள், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், நீங்கள் செய்த நன்மைக்கு பதில் கிடைக்காத தருணங்கள், இவையெல்லாம் சேர்ந்து உங்களுடைய உள்ளக்குள்ள காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதுலனா நமக்கு எப்பொழுதுடா ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்மளால எப்போ வாழ முடியும் அப்படின்னு நீங்களே உங்களை நினைத்து பொறாமைப்படுவீங்க. இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம சில நேரங்களில் நீங்க தவித்து கொண்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்க எளிதில் யாரையும் நம்ப மாட்டீங்க. யாரையாவது நம்பணும் அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை அவங்கள சோதித்து பார்ப்பீங்க. அவங்க எந்த அளவுக்கு நம்ம கூட ஒற்றுமையா இருக்காங்க, எந்த அளவுக்கு நமக்கு உண்மையா இருக்காங்க என்பது நீங்க முதல்ல தெரிந்து கொள்வீங்க. தெரிந்து கொண்டுதான் அவங்கள நம்பவா வேண்டாமா என்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அதே மாதிரி ஒருவர் நம்ப ஆரம்பிங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிரியே கொடுப்பீங்க. அவங்க கேட்டு எதையும் நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. உங்களிடம் இல்லாமல் இருந்தால் கூட மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கியாவது நீங்கள் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர்களாக மற்றவங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நம்பிக்கை தான் சில நேரங்களில் உங்களுக்கு துரோகமாக திருப்பி வந்திருக்கும். அந்த துரோகத்திலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் கஷ்டத்திற்கு ஆளாகப்பட்டு கொண்டீங்க. என்ன பற்றி என்று உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சில துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த துரோகங்கள் பெரும்பாலும் நீங்கள் நெருக்கமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து தான் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் எத்தனையோ நபர்களை நம்புவீங்க, நம்பி எத்தனையோ விஷயங்களை ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளையும் கொடுக்கும், இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கெடுதல்களையும் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். நான் எவ்வளவோ நம்பினேன் என்ற அந்த ஒரு வேதனை இன்னும் உங்களுடைய மனதில் மறையாமலே இருக்கும். நான் எவ்வளவோ அவன் மேலே நம்பிக்கை வச்சேன், அவனை நம்பி நான் என்னென்னமோ பண்ணினேன், அவனை யார் யாரிடம்லாம் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவன் செஞ்ச அந்த ஒரு செயல் என்னை பெரிய அளவுக்கு அவமானப்படுத்தி விட்டது. யாரிடமும் என்னால் போய் பேச முடியவில்லை, என்ன அந்த அளவுக்கு தலை குனிய வைத்து விட்டது என்று உங்களை நீங்களே சொல்லி வருந்தி கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில மறைமுகமான தாக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுக்கு நெருங்கியவங்களால் ஏற்பட்ட மனக்காயங்கள் உங்களுடைய எண்ணங்களிலும் நட்பிலும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னும் நீங்கள் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களோட மனதில் எப்போதும் ஒரு அழுத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது, என்ன தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். இது நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளின் ஒரு பாரமாக இருக்கும். என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கை எப்படி முன்னேறி செல்லும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள சில வேதனைகளும் சில கசப்பான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். எல்லாத்தையுமே முன்னில இருந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். அது உங்களுடைய நண்பர்கள் விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப விஷயங்களாக இருக்கலாம். அனைத்திலும் நீங்கள் தான் முன்னிருந்து நடத்தணும். நீங்கள் இருந்தால் தான் அந்த ஒரு செயலானது நடக்கும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே உருவாகி கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எதிலும் முன்னிலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கும். ஆனால் அந்த முன்னிலையில் நீங்கள் இருப்பதும் உங்களுக்கு சில இடங்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். இந்த பொறுப்பு உங்களை வலிமையானவராக மாற்றினாலும் அதே ஒரு நேரத்தில் உங்களை சோர்வடையும் செய்திருக்கும். இதனால நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இன்னமும் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உருவாகி கொண்டிருக்கும்.
உங்களால் பலவீனத்தை காட்ட முடியாத ஒரு நிலைமையில நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இதனால நீங்கள் யாரையும் அந்த அளவுக்கு நம்ப மாட்டீங்க. நீங்கள் உதவியவங்களை சில நேரங்களில் உங்களை மறந்துருப்பாங்க. ஏன் மறக்காங்க, எதுக்காக மறக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு செய்த உதவி சாதாரணமான ஒரு உதவியாக இருக்காது. நீங்கள் உங்களுக்கு செய்கிற மாதிரி அவங்களையும் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு உதவியை அவங்க மறந்துருப்பாங்க. உங்களையும் அவங்க மறந்துருப்பாங்க. செய்த நன்மைக்கு கூட உங்களுக்கு பதில் கிடைக்காமல் கூட போன தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். நான் ஏன் இவ்வளவு செஞ்சேன் என்ற ஒரு கேள்வி உங்களை இன்னும் துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அதை நினைத்து பார்த்தால் உங்களுடைய பெருமைக்கு ஏற்பட்ட பாதிப்பு வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களை அது பாதித்து கொண்டே இருக்கும். பாராட்டுக்காக காத்திருந்த உங்களுடைய மனம் அதை பெறாததால் அமைதியாகவே உங்களுக்கு வலித்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, என்னெல்லாம் உங்களுடைய வாழ்வில் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இனிமேல் ஒரு புதிய காலமானது தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்குது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு மெதுவான மாற்றங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மெதுவான மாற்றமாகத்தான் இருக்கும், ஆனால் அது நிலையான ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு காலமே ஆரம்பமாகும். இதுவரை நீங்கள் தடுமாடி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் எழுந்து நிற்கும். எந்த ஒரு விஷயத்தையெல்லாம் உங்களால் கவனம் செலுத்த முடியவில்லையோ அந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. உங்களுடைய கவனமும் சிதறாமல் இருக்கும். அடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களாலையும் செல்ல முடியும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் மீண்டும் உங்களுடைய உண்மையான சக்தியை உணர ஆரம்பிப்பீங்க. உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல செயல்களை நீங்கள் நிச்சயமாக செய்து காட்டுவீங்க. பழைய தோல்விகளை மீறி எழுந்து நான் என்ன செய்ய முடியும் என்பதை உலகத்துக்கு காட்டக்கூடிய தருணம் உங்களுக்கு இந்த ஒரு தருணமாக இருக்கும். எனவே இந்த ஒரு தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்பி அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். நல்ல விஷயங்கள் ஒன்றாக உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் இனிமேல் நல்லதாகவே நடக்கும். இதுவரை இருந்த தடைகள் மெதுவாக விலகும். அது உங்களுடைய வேலை தடைகளாக இருக்கலாம், பணத்தடைகளாக இருக்கலாம், எதை செய்தாலும் தடைகள் ஏற்படக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். அது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லா விதமான தடைகளுக்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். இதுவரை உங்களுக்குன்னு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கான ஒரு பாதையானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய குழப்பங்களும் இனிமேல் நிச்சயமாக தீர்ந்து ஒரு தெளிவான ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கிரகங்களின் ஆதரவு இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய கிரகங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு தேடி வந்துவிடும். உங்களுடைய அதிபதி பலன் பெறக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கக்கூடிய திறன் இந்த இரண்டும் இன்னுமோ அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிகரிக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் மீண்டும் உங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கும். அந்த மதிப்பும் மரியாதையினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரை உங்களை கவனிக்காதவங்க கூட உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து திகைத்து நிற்பாங்க. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்வீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இனிமேல் உங்களுடைய மக்கள் இருக்காங்களவா, உங்களுடைய மக்கள் உங்களை ஒரு தலைவராக பார்க்க ஆரம்பிப்பாங்க. தலைவராக இருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுக்கு பண்ணுவீங்க. இதனால் உங்களை அனைவருமே பெரிய ஒரு மனிதனாக நிச்சயமாக பார்ப்பாங்க. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி ஒரு உயர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு செல்லும். உங்களுடைய முயற்சிக்கு உரிய ஒரு அங்கீகாரமானது இனிமேல் கிடைக்கும். பணவரவும் நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். உங்களுக்குன்னு இருந்த தலைமை திறன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு இனிமேல் வந்து விடுவீங்க. உங்களுடைய அனுபவங்கள் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். உதவியாக இருந்து அது உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் எங்கேயோ கொண்டு செல்லும். இனி வெற்றி உங்களுடைய அடையாளமாக மாறும். இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பெரிய ஒரு பலனையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் வீண் போகாது. வீண் போகாமல் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது உங்களை இந்த ஒரு உயரத்திற்கு கொண்டு வர ஒரு சோதனை காலமாக நிச்சயமாக இருந்தது. இனிமேல் அந்த சோதனை காலங்கள் தீர்ந்து விட்டது. அந்த ஒரு சோதனையை நீங்கள் கடந்து விட்டீங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் தைரியமாக முன்னேறுங்கள். முன்னேறினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு புதிய உயரத்தை நிச்சயமாக தொட்டுவிடும். இனிமேல் முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும்.
மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.